ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு என்னோட அம்மம்மா எனக்கு சொல்லித்தந்த உளுந்து தோசையும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. தோசைக்கு தேவையான 200 கிராம் தோல் இல்லாத முழு வெள்ளை உளுந்த ஓவர்நைட் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். ஊற வச்ச உளுந்த அரைச்செடுக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 200 மில்லிலிட்டர் நார்மல் வாட்டரையும் 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்த 2 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்செடுத்து கொள்ளலாம். தோசைக்குரிய மாக்கலவையை ரெடி பண்ணி கொள்ளுவோம். ஒரு பாத்திரத்தில் அரைச்செடுத்த உளுந்த எடுத்துக்கொள்கிறேன். உளுந்தோட வெந்தயம் சேர்க்கிறதால டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதோட வயிற்றுக்கு எந்தவித பிரச்சனைகளையும் கொடுக்காது. மிக்சியில் மிச்சமாக அங்கங்கே ஒட்டி இருக்கிற உளுந்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேஸ்ட் ஆக்காமல் எடுத்துக்கொள்ளுவோம். 200 கிராம் உளுந்துக்கு 400 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கொள்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளாரை அவிக்க தேவையில்லை, நார்மலாக அப்படியே சேர்த்துக்கொள்ளலாம். இதோட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி கொள்ளுவோம். தோசைமா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சரியான பதத்தில் வர்றதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். டோட்டலாக 200 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்து கரைச்சிருக்கிறேன். கட்டி ஏதும் இல்லாமல் நல்லா கரைச்செடுத்து கொள்கிறேன். தோசைமா சரியான பதத்தில் வந்திருக்குது. கையில் எடுத்து இப்படி ஊற்றி பார்க்கும்போது இந்த பதத்தில் இருக்க வேணும். ஒரு மூடியால் மூடி மாவை புளிக்க வச்சு எடுக்க வேணும். நான் நைட்டுக்கு தோசை சுடுறதுக்காக மார்னிங் 11 மணிக்கு மாவை கரைச்சி வச்சிருக்கிறேன். சரியா 8 ஹவர்ஸில் மா சரிக்கரவாசி டபுளாக பொங்கி வந்திருக்குது. மா நல்லா டபுளாகி பொங்கி வந்தால் தான் தோசையும் பொங்கி நல்லா சாஃப்டாக வரும். இதோட 1/2 டீஸ்பூன் உப்புத்தூளை சேர்த்து நல்லா கரைச்சி கொள்ளுவோம். முதலே உப்புத்தூள் சேர்த்தா தோசைமா பொங்கி வராது. அதால் தோசையை சுடக்கிட்டவாத்தான் உப்புத்தூள் சேர்த்துக்கொள்ள வேணும். தோசைமா ரெடி ஆகிட்டுது. இனி தோசைக்கு தேவையான சம்பலை ரெடி பண்ணி கொள்ளலாம். தேங்காய் சம்பலுக்கு தேவையான 4 பழப்புளி கொட்டைகளை எடுத்து தண்ணியில் கரைச்செடுத்து கொள்ளுவோம். அதே போல் சம்பலுக்கு தேவையான கொச்சிக்காயை பொரிச்செடுக்கிறதுக்காக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்து ஹீட் ஆனதும் 6 காஞ்ச கொச்சிக்காய்களை சேர்த்து வதக்கி கொள்கிறேன். கொச்சிக்காயோட நிறம் மாறாமல் 1 செகண்டில் குயிக்காக பொரித்து எடுத்துக்கொள்ள வேணும். கொச்சிக்காய் நிறம் மாறாமல் பொரிஞ்சிருக்குது. இனி சம்பலை அரைச்செடுத்து கொள்ளுவோம். மிக்ஸி ஜார் ஒன்றில் பொரித்த கொச்சிக்காயையும் க்ளீன் பண்ணி எடுத்த 11 சின்ன வெங்காயங்களையும் திருவின ஒரு பாதி தேங்காட பூ இருக்குது. இதையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், ஏற்கனவே கரைச்செடுத்த புளிக்கரைசல், 1/4 கப் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து அரைச்செடுத்து கொள்ளலாம். தேவையண்டா உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கொச்சிக்காயை கூட்டி குறைச்சி கொள்ளையிலும். தேங்காய் சம்பல் ரெடி ஆகிட்டுது. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டு தோசையை சுட்டெடுத்து கொள்ளுவோம்.
தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஹீட்டானதும் எண்ணெயை பூசிக்கொள்ளலாம். இனி தோசை மாவை ஊற்றி சுட்டெடுத்து கொள்ளுவோம். ஊற்றின தோசைக்கு மேலால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா மேல் பக்கம் காஞ்ச உடனே அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கொள்கிறேன். தோசை ரெடி ஆயிட்டது. இனி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கொள்ளுவோம். அதே போல் மொறுமொறுப்பான நெய் தோசை ஒன்றும் சுட்டெடுத்து கொள்ளலாம். ஊற்றின தோசைக்கு மேலால் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து காஞ்சதும் அடுத்த சைடுக்கு திருப்பி போட்டுக்கொள்ளுவோம். நல்ல மொறுமொறுப்பான நெய் தோசை ரெடி ஆயிட்டுது. வாவ், சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான உளுந்து தோசை ரெடி ஆயிட்டுது. நெய் தோசையையும் நல்லெண்ணெய் தோசையையும் அரைச்ச தேங்காய் சம்பலோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. இந்த ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் உளுந்து தோசையையும் சம்பலையும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.